ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய பாடத்துடைய கொஷின் ஆன்சர் ஷார்ட் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெசன் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் பார்த்துட்டாலே நமக்கு 5 கொடுத்து 2 கேட்பாங்க. அதில் 2 அட்டன் பண்ணிடலாம். உங்களால் 4 லெசன் பார்க்க முடியலன்னா 3 லெசன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுவே போதும், இருக்கிற கொஷின் அந்த 2 கொஷினையும் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 3 சாய்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசனோட பேஜ் நம்பர் 29ல் இருக்குது. निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए. ஃபாலோவிங் கொஷினுக்கான ஆன்சரை 5 வாக்கியம் 5 சென்டென்ஸில் दीजिए எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. பார்பால் ने बीरबल से அதாவது பாட்ஷா கிங் வந்து பீர்பால் கிட்ட என்ன கேட்டார், क्या पूछा என்ன கேட்டார், और அண்ட் பீர்பால் ने क्या उत्तर दिया பீர்பால் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாரு, உத்தர்னா ஆன்சர், உத்தர் தியானா ஆன்சர் கொடுத்தாரு. एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. ஒரு நாள் பாட்ஷாவும் பீர்பாலும் நடந்து நடந்து தகழ்த்தே தகழ்த்தேனா நடந்து நடந்து ஒரு தாலாப் கே பாஸ், தாலாப்னா ஒரு குளம்னு வச்சுக்கோங்க, ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வந்தாங்க. இப்போ ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ரீச் ஆனாங்க, பகுஞ்சே ரீச் ஆனாங்க. बादशाह अपने हाथ पैर दोने पानी में उतरे तो பானி பகு தண்டாத்தா, அதாவது பாட்ஷா கிங் வந்து அவருடைய கைகளையும் காய்களையும் பானிமே ஊத்துரே, பானி உள்ளார தண்ணி உள்ளார விட்டாரு. தென் பானி பகு தண்டாத்தா, பானி தண்ணி ரொம்ப குளிரா இருந்துச்சு. பாட்ஷா நே பீர்பால் சே பூச்சா கி கியா கோயி இஸ் பானி மே நஹா சக்தா ஹே அப்படி கேட்டார். அதாவது பாட்ஷா பீர்பால் கிட்ட பூச்சா கேட்டாரு, கியா கொய் யாராவது, கியானா என்ன, கொய் இஸ் பானி மே நஹா சக்தா ஹே யாராலையாவது இந்த தண்ணியில குளிக்க முடியுமா. நஹானா குளிக்கிறது, சக்தானா முடியுமான்னு அர்த்தம். ஸோ பானி மே நஹா சக்தா ஹே இந்த பானியில குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். பீர்பால் நே தூரந்த் கஹா, தூரந்த்னா உடனே. ஸோ பீர்பால் நே தூரந்த் கஹா உடனே சொன்னாரு, पैसा मिलेंगे, पैसा मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकता है. पैसा मिलने காசு கொடுத்தா ராத் பர் நைட்டு ஃபுல்லாகவும் இஸ் பானிமே இந்த தண்ணியில் கடாபி நின்றுட்டே இருக்கவும் முடியும், சக்தாஹே அதாவது காசு கொடுத்தோம்னா இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியில் நின்றுட்டு இருக்கவும் ஆள் இருக்காங்க, நின்றுட்டு இருக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னார். அக்பர் நே பீர்பால் கி கியூ தாரிஃப் கி, அக்பர் பீர்பாலுக்கு எதுக்காக பாராட்டினாரு, தாரிஃப் அப்படின்ற வார்த்தைக்கு பாராட்டுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜப் அக்பர் பீர்பால் கே கர் கயா, அக்பர் பீர்பாலோட வீட்டுக்கு போன போது தப் அப்போ பீர்பால் 5 फुट ऊंचे सीके पर हांडी में चावल पक रहा था. அக்பர் வந்து பீர்பால் வீட்டுக்கு போன போது அப்போ பீர்பால் என்ன பண்ணாரு, 5 ஃபுட் ஊஞ்சே 5 அடி தூரத்துக்கு மேலே சீக்கே பர் அடுப்பு மேலே ஹாண்டி மே பாத்திரத்தில் சாவல் பக்க ரஹாத்தா சமைச்சிட்டு இருந்தாரு, அரிசி சமைச்சிட்டு இருந்தாரு. அக்பர் நே பீர்பால் சே பூச்சா, அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டாரு कि चूल्हे का ताप 5 फुट दूर की हैंडी का कैसे गरम करेगा और चावल कैसे पकेगा அப்படின்னு கேட்டார். அக்பர் வந்து பீர்பால் கிட்ட கேட்டாரு, சூளி கா தாப் 5 ஃபுட் தூர்கி, அதாவது 5 அடி தூரத்தில் வந்து பானையை வச்சுக்கிட்டா எப்படி வந்து அந்த பானை வந்து சூடாகும், கைசே கரம் கரேகா எப்படி சூடாகும், அவர் சாவல் கைசே பக்கேகா அரிசி எப்படி ஆகும், அதாவது சாப்பாடு எப்படி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பீர்பால் முஸ்குராத்தே ஹுவே போலா, பீர்பால் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஜப் ஆப்கே ஆப்கே பகீச்சே கே தீப் கி கர்மே, அதாவது உங்களுடைய வீட்டு தோட்ட பகீச்சே அப்படின்னா தோட்டம், உங்களுடைய வீட்டு தோட்டத்துடைய விளக்குலேருந்து வரக்கூடிய சூடு 10 ஃபுட் தக் 10 அடி வரைக்கும் சர்திக்கோ தூர் கர் சக்தே ஹே, அதாவது வந்து வெப்பத்தை 10 அடி வரைக்கும் குளிராக்க முடியும்னா தப் தென் यह चूल्हा 5 फुट तक अपने ताप से चावल नहीं पका सकेगा, அதாவது உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய விளக்கு 10 அடி வரைக்கும் குளிர நீக்கும் போது இந்த அடுப்பு 5 அடி வரைக்கும் சூட்டில் உருவாக்கி அதில் அரிசி சமைக்க முடியாதான்னு கேட்குறாரு. இந்த அடுப்பு யஹு சுல்ஹா இந்த அடுப்பு 5 ஃபுட் தக் 5 அடி வரைக்கும் சாவல் நஹி பக்கா சகேகா அரிசி சமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாஷா பீர்பால் கே சமயோஜித புத்திக் சே பிரவாஹித் ஹுவா,
அதாவது வந்து பாட்ஷாக்கு வந்து பீர்பாலுடைய சமயோஜித புத்தியை பார்த்துட்டு பிரவாஹித் ஹுவா ஹாப்பி ஆகிட்டாரு, ஈர்க்கப்பட்டாரு. நெக்ஸ்ட் பாட்ஷானே தேஹாத்திக்கோ புலாக்கர், அதாவது பாஷா என்ன பண்ணாரு, தேஹாத்தினா வில்லேஜர், வில்லேஜருக்கு சொன்ன பெரிய புலாக்கர் சொன்ன பெரிய புரஷ்கார் தியா கிஃப்ட் கொடுத்தாரு. அவுர் அண்ட் பீர்பால் கி கூபு தாரிஃப் கி, பீர்பாலையும் வெகுவா பாராட்டினார். ஓகே, இதுதான் இதுக்கான மீனிங். सेकेंड लेसन पेज नंबर 33 இருக்கு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की बारे में 5 वाक्य लिखिए. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பற்றி 5 சென்டென்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्र महत्व की संस्था है. राष्ट्र महत्व அப்படின்னா அர்த்தம்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். ஓகே, इसके शकायन दक्षिण के चारों प्रांतों में है. இது ஷகாயோன் அப்படின்னா கிளைகள், தக்ஷின் கே அப்படின்னா தென்னிந்தியாவில், சாரோன் பிராந்தோன் மேகேனா 4 திசைகளிலையும் இருக்குது. அதாவது இதோட கிளைகள் தெற்குல 4 மாகாணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ओके, नेक्स्ट इस शकायोन का प्रधान कार्यालय चेन्नई भी स्थित है. ओके, ஸ்தித் ஹே. ஓகே, அதாவது இதோடைய பிரதான காரியாலயம், இதோட பெரிய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு காந்திஜி ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. இந்த காந்திஜி என்ன பண்ணார்னா இந்த நிறுவனத்தை 1918 சென்னையில் நிறுவினார். காந்திஜி தான் வந்து இந்த நிறுவனத்தை 1918 நிறுவினார். ஓகே, यह संस्था गांधी जी के सपनों को साकार बनाती आ रही है. இந்த நிறுவனம் வந்து காந்திஜியோட கனவுகளை நிறைவேற்றிட்டு வருது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा संसदीय अधिनियम 14/1964 की अंदर राष्ट्र महत्व की संस्था है. அதாவது நாடாளுமன்ற சட்டத்தில் 14/1964 கீழே வருது. இது வந்து கீழே இந்த சட்டத்துக்கு கீழே வந்து அது வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தின் கீழே அமைச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகே, दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. அப்படி அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவோட செய்தித்தாள் மற்றும் இதழ்களை வந்து நம்மளை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. दक्षिण की चारों प्रांतीय शाखाओं हिंदी के साथ अपने अपने प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकायां प्रकाशित करते आ रहे हैं. அதாவது தக்ஷின் கே தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாரோன் பிராந்திய ஷாக்காயோன்ல ஒவ்வொரு கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த 4 சைடில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் 4 மாகாணங்கள்லையும் ஒவ்வொரு கிளைகள்லையும் அந்தந்த மொழிகளில் பத்திரிகைகளையும் செய்தித்தாள்களையும் வெளியிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. பத்திர பத்திரிகைன்னா செய்தித்தாள்கள் இதழ்கள்னு சொல்லி அர்த்தம். பிரகாஷித் கர்த்தே ஆரகிகன்னா வெளியிட்டுட்டே வராங்கன்னு அர்த்தம். ஓகே, பிராந்திய ஷாக்காயோன் அப்படின்னா ஹிந்திக்கே சாத், அதாவது ஹிந்தி அது அவங்கவுங்களோட ஓன் லாங்குவேஜில் ஒவ்வொரு சாரோன் பிராந்திய 4 மாகாணத்திலுமே 4 கிளைகள்லையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆந்திர ஷாக்காசே ஆந்திர கிளைகளில் ஸ்டவந்தின்றதையும், அப்புறம் கர்நாடக் ஷாக்ஸே பாரத் வாஷின்ற நூலையும், அப்புறம் கேரளா ஷாக்காசே கேரள கிளைகளில் கேரள பாரதின்ற நூல்களையும், அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தி பத்திரிகா அப்படின்ற நூல்களையும், அப்புறம் வந்து நிக்கல் ரஹிகை இதெல்லாம் வெளியிட்டு வராங்க. அதாவது கேரளாலையும் ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு மாகாணத்துலேயும் அவங்கவுங்க மொழியில் பத்திரிகைகளை வெளியிட்டு வராங்க. கேந்திர சபாலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவன் தக்ஷின் பாரத் பிரகாஷித் ஹோ ரஹிகேன். அதாவது வந்து கேந்திர சபானா அதுதான் ஹெட் சபா. ஓகேவா, அந்த கேரள அதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. ஹிந்தி பிரச்சார் சமாச்சார்னு ஒரு பேரும், தக்ஷின் பாரத் ஒரு இதுலையும் வந்து கேந்திர சபாலேருந்து வெளியிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ் பத்திரிகையோன்சே இந்த பத்திரிகைகள் மூலமா ஆம் ஜனதா ஆர் பிரச்சாரக் லாபாவித் ஹோத்தி ஹே. அதாவது இந்த பத்திரிகைகள் மூலமா வந்து பொதுமக்களும் நெக்ஸ்ட் வந்து ப்ரீச்சர்ஸ் அதாவது டீச்சர்ஸும் வந்து லாபம் அடைஞ்சிட்டே வராங்க. लेसन 3 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 38 இருக்கு. பாரத் கே பச்பன் கே பாரே மே आप क्या जानते हैं.
பாரதியுடைய குழந்தை பருவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பச்பன்னா குழந்தை பருவம், பாரேமேனா பற்றி, ஆப் கியானா உங்களுக்கு என்ன, ஜான்தேஹேனா தெரியும். பாரதி கே பச்பன் சே ஹி தமிழ் கா அச்சா கியான் தா. பாரதி பச்பன் சே குழந்தை பருவத்திலேருந்தே தமிழ் கா அச்சா கியான் தா, தமிழை பற்றின நல்ல நாலேஜ் இருந்தது. பச்பன் மே குழந்தை பருவத்தில் உன்கோ உன்கோ சுப்பையா கஹதே தே, அவர் குழந்தை பருவத்தில் சுப்பையான்னு அழைத்தாங்க. உஸ் சமய் அந்த டைமில் வே கவிதா பி லிக்தே தே, அந்த டைம்லேயும் அவர் கவிதா போயம்ஸை எழுதிட்டு இருந்தார், லிக்தே தே எழுதிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பால்கவி பாரதி, பாலகவி பாரதி கவி மந்தலியோன் மே, அதாவது வந்து போயம் காம்படிஷனில், அதாவது போயம்லாம் எடுத்து கவிதை அரங்கம் சொல்லுவாங்கள்ல, அங்கே பாக் லேத்தே ஹே பங்கேற்றுட்டே இருந்தார். எட்டயபுரம் கே ஜமீன்தார், எட்டயபுரத்து ராஜா உன்கோ ஆதர் சத்கார் கர்த்தே தே, அவருக்கு என்ன பண்ணார்னா மரியாதை கொடுத்துட்டு அவரை மதிச்சுட்டே இருந்தார். பாரதி பச்பன் சே, பாரதி குழந்தை பருவத்திலேருந்து அப்பனே சமத்கார் திகாத்தே தே, அவருடைய என்ன சொல்ல அற்புதத்தை வெளிப்படுத்திட்டே வந்தார், அவருடைய அற்புதத்தை காமிச்சிட்டே வந்தார். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாரதி கே கவிதையான் ஜனதா கோ கியூன் பசந்து ஆயே, அதாவது பாரதியோடைய கவிதைகள், கவிதாயேன் அப்படின்னா கவிதைகள், ஜனதானா மக்கள், மக்களுக்கு கியூ ஏன், பசந்து ஆயே ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிக்கு கவிதையன், பாரதியோட கவிதைகள் தேஷ்பக்தி பூரந்தி, தேசபக்தி நிறைந்ததா இருந்தது. வே கவிதையன் ஜொஷிலி பீத்தீன், ஜொஷிலி அப்படின்னா உணர்ச்சி வசமாக இருந்தது, உணர்ச்சிகரமாக இருந்தது. அவரோட கவிதைகள் உணர்ச்சி நிறைந்ததாகவும் இருந்தது. தேஷ்கே ஆஜாதி கேலியே, அதாவது தேசத்துடைய ஃப்ரீடம்காக ஜான்தாக்கோ பிரரீத் கர்த்தே தீன், ஜான்தானா மக்கள், பிரரீத் அப்படின்னா ஊக்கப்படுத்துறது. ஸோ ஃப்ரீடம்காக மக்களை ஊக்கப்படுத்திட்டு இருந்தார். ஜான்தாக்கோ பிரரீத் கர்த்தே தீன். ஓகே, உன்கே கவிதையோன் மே, அவருடைய கவிதைகளில் ஓகே மோர்தோன் மே பி ஜான் ஃபுன்குனே கி சக்தி தீ, அதாவது மூர்தோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறந்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு, ஜான்னா உயிர்னு அர்த்தம். ஓகே, ஃபுன்குனே அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம், சக்தினா பவர்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்கே கவிதைன்மே மூர்தோன் மேபி ஜான் பன்குனிக்கு சக்தி தேன், அதாவது இறந்தவங்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அந்த கவிதைகளுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே பாரதிக்கு கவிதையன் ஜான்தாக்கோ பசந்தாயேன், அதனால மக்களுக்கு பாரதியோட கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் 4 பேஜ் நம்பர் 42 இருக்குது. டோட்டலாக 4 லெசன்ஸ் பார்த்தாலே போதும். 5 கொஸ்டின்ஸில் நம்ம 2 அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் 5 கொடுத்து 2 கேட்பாங்க. 5 சென்டென்ஸ் எழுதணும் எல்லாத்துக்கும். डॉक्टर अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन के बारे में 5 वाक्य लिखिए. டாக்டர் அப்துல் கலாமோட வியக்திக ஜீவன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். அதை பற்றி 5 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. டாக்டர் அப்துல் கலாம்கே வியக்திக ஜீவன் கதீன் பரிஷ்ராம் கர்கே ஹுவே பீதா, அதாவது அப்துல் கலாமோடைய வாழ்க்கை வியக்திக ஜீவன், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கடின உழைப்புலேயே போயிட்டு இருந்தது. கதீன் பரிஷ்ராம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வே சாதாரண பரிவார்க்கே தே, அவர் வந்து சாதாரண ஃபேமிலியை சேர்ந்தவர். சாதாரண பரிவார்னா ஒரு நார்மல் ஃபேமிலியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு வே பிரதிதின் 18 கண்டே காம் கர்த்ததே, அவர் பிரதிதின் அப்படின்னா தினமும் 18 மணி நேரம் 18 கண்டே காம் கர்த்ததே வேலை செஞ்சுட்டே இருந்தார். नेक्स्ट स्कूली शिक्षा समाप्त करके उन्होंने मद्रास इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी से इंजीनियरिंग के डिग्री प्राप्त की. அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பள்ளி படிப்பை முடிச்சிட்ட பிறகு ஸ்கூலி சிக்ஷா அப்படின்னா பள்ளி படிப்பு, ஸ்மாபத் கர்க்கே அப்படின்னா முடிச்சிட்ட பிறகு உன்ஹோனே அவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் டிகிரியை படித்தார். இன்ஜினியரிங் டிகிரியை வந்து படித்தார், பட்டம் பெற்றார். பிராப்திக்கினா பட்டம் பெற்றுட்டாருன்னு அர்த்தம். உஸ்கே பாத் அதுக்கு பிறகு இஸ்ரோமே ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் கியா, இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸை பண்ணார். நெக்ஸ்ட்டு अध्यापक ने बच्चे को चिड़िया का बात कैसे समझाया, அதாவது அந்த டீச்சர் இருக்காங்களே, ஆசிரியர் இருக்காங்கல்ல, பறவையோட பாடத்தை ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு எப்படி விளக்குனாங்க. சிடியாங்கா பாடு, அந்த பறவை பற்றின லெசன்ஸை கைசே சம்ஜாயா எப்படி விளக்குனாங்க, ஆசிரியர் குழந்தைகளுக்கு எப்படி விளக்குனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
अध्यापक श्री शिवसुब्रमण्य अय्यर करीब 45 मिनट तक चिड़िया का पाठ समझाती रहे. அத்தியப்பாக் டீச்சர் வந்து சிவசுப்பிரமணிய ஐயர் வந்து 45 நிமிஷமா சிடியாங்கா பாட், அதாவது பறவைகளுடைய லெசனை வந்து சமஜாத்தேகே புரிய வச்சுக்கிட்டே இருந்தாரு. தீன் பச்சே சமஜா நஹி சகே, 3 குழந்தைகளால் அதை புரிஞ்சிக்க முடியல. தீன் பச்சே 3 குழந்தைகளால் சமஜா நஹி புரிஞ்சிக்க முடியல. इसलिए अध्यापक ने 3 बच्चों के अपना घर बुलाया. इसलिए அதனால अध्यापक ने டீச்சர் तीनों बच्चों को அந்த 3 குழந்தைகளும் அப்பனா கர் அவங்களோட வீட்டுக்கு புலாயா வர சொன்னாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா அவங்கள 3 பேரையும் அவரோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு உன்ஹேன் சமுத்திரதத் பர்லே கயே, சமுத்திரம் அப்படின்னா கடல். உன்ஹோனே அவங்க என்ன பண்ண உன்ஹேன் சமுத்திரதக் பர் லே கயே, அவங்க வந்து கடலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஓகே, चिड़ियांके और चिड़ियाना என்னது பறவைகள் அர்த்தம். चौर इशारा करके बच्चों को समझाए कि चिड़िया में जीवन होता है. அதாவது என்ன பண்ணான்னா चिड़ियांके और இஷாரா கர்கே, அதாவது இந்த சிடியானா பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த பறவைகளை நோக்கி காமிச்சு பறவைகளை நோக்கி அவங்க கிட்ட அந்த குழந்தைங்கக்கிட்ட காமிச்சு பச்சோன்கோ சமாஜாயேக்கி சிடியாம்பி ஜீவன் ஹோதாயே, அதாவது பறவைகளுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு பறவைகளை காமிச்சு தெரிவிச்சாரு. ஓகே, अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का क्या क्या स्थान रहा. அதாவது அப்துல் கலாமுடைய ஜீவன் மே அவரோட லைஃப்ல மாதா பிதா அவர் குருக்கா கியா ஸ்தான் ரஹா, அவர் வந்து அந்த குருவுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தாரு, அவங்களோட இடம் என்ன பொசிஷனை கொடுத்துருந்தாரு, ஆசிரியர் டீச்சர்ஸ் ஃபாதர் மதர் 3 பேரையும் அவர் எப்படி மதிச்சார், எந்த அங்கீகாரத்தில் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का सर्वोच्च स्थान रहा அப்படின்னா அர்த்தம்னா உயர்ந்த இடம்னு அர்த்தம். ஸோ அந்த 3 பேருக்குமே மாதா பிதா और गुरु का सर्वोच्च स्थान रहा அப்படின்னா உயர்ந்த இடத்தை கொடுத்தாரு. हमारे जीवन में हमें ஷீக்கர் பர் நம்மளுடைய லைஃப்லேயே हमारे जीवन में நம்மளுடைய லைஃப்பில் என்ன போட்டிருக்காங்க, ஷீக்கர் பர் அப்படின்னா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருது. லோனே வாலி தீன் வியக்தி ஹோதி ஹே, நம்மளை லைஃப்பில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருது 3 மக்கள் மட்டும்தான். வே ஹே மாதா பிதா ஒரு குரு, அவங்க தான் நம்மளுடைய மாதா பிதா மற்றும் குரு. அப்புறம் வே தீனோன்கே ஹமாரே மன்மே, அந்த 3 பேரும் தான் நம்மளுடைய மனசில் விசார் और चरित्र का बेजारूपन विचार और சரித்திர கா பேஜா ரூபன் கர் சக்தே ஹே, அவங்களால மட்டும்தான் நல்ல எண்ணங்களையும் பண்புகளையும் நம்ம மனசுக்குள்ள விதைக்க முடியும். நெக்ஸ்ட், சிக்ஷா கேன் காரன், டீச்சர்ஸால தான் உன்கே சப்புனே ஷாக்கர், அவருடைய கவிதைகள் அவருடைய சப்புனே அப்படின்னா என்ன அர்த்தம், கனவுகள்னு சொல்லி அர்த்தம். சாக்கர் ஹோனாக்கோ மனோபல் மிலா அப்படி, அதாவது என்ன சொல்றாருன்னா அவருடைய கனவுகளை நனவாக்கும் மன உறுதி கிடைத்ததுன்னு சொல்றாரு. முன்கா சப்புனா சாக்கர், அவருடைய கனவுகளை உறுதியாக்கும் உண்மைப்படுத்தும். அப்படியே மனோபல் பினா அப்படின்னா அவர்களுக்கு அந்த மனப்பான்மை அப்படிதான் கிடைச்சதுன்னு சொல்றாரு. டீச்சர்ஸால தான் தன்னுடைய கனவுகளை நிறைவாக்கும் மன உறுதி கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பேரால் மட்டும்தான் நல்ல எண்ணங்களையும் பண்புகளையும் நம்ம மனசுக்குள்ள விதைக்க முடியும்னு சொல்றாரு. அவ்வளோதான்.